நமக்கான காலம் நெருப்பான வேகம் எவருக்காத வீரம் ஒரு தான தியாகம் மொழிக்காக நாமும் ரெக்க கட்டி ஏறு முன்னாலே மெட்டி கட்டி பாடு தன்னாலே எட்டத்துக்கும் சேருனாலே. இப்போ நீங்கள் எல்லாருமே நார்மலான பீப்புள் இல்லை, யூ ஆல் ஆர் பேங்கர். இந்த பேங்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரைடை கொடுக்க போகுது. இப்போ இருந்து ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது பிடபிள்யூ கேண்டிடேட்ஸுக்கு கையில் இருக்கக்கூடிய எல்லா மார்க் டெஸ்ட் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னமும் வந்து நாங்கள் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் இன்னும் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போய் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் நாங்கள் விரும்புகிறோம். ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுவோம். 7 வருஷம் ஆயிடுச்சு. நானும் சுகுமா சாரும் பார்த்தீங்கன்னா வந்து டைப் பண்ணி 7 வருஷமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000த்துக்கும் மேலே மாணவர்களை பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் பண்ண வச்சுருக்கோம். நான் இந்த இடத்துல அதை பெருமையாக சொல்லிக்கிறேன். உங்களோட மெச்சூரிட்டியை நீங்கள் உங்கள் சர்வீஸில் காட்டணும். வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை தொலைகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சர்வீஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அடுத்து அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற எக்ஸாம்ஸுக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். JAB CABக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ளஸ் சைமல்டேனியஸாக கிளக்காக இருக்கவங்களாம் POவை டார்கெட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஆல். கோட்ல ஜாயின் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் SBA கிளர்க். அந்த SBA கிளர்க்கே என்னை வந்து கிளியர் பண்ண வச்சுட்டாங்க இந்த கோட் டீம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் தான். கைட்லி மாதிரி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதுக்குமே வந்துட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப பிளெஸ்டாக இருக்கணும். கோட்டில் ஜாயின் பண்ண போன இயர் ஜாயின் பண்ண இந்த இயர் கண்டிப்பாக இங்கே நிற்கணும்னு நினச்சேன், நின்றுட்டேன். நான் IBPS கிளர்க் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். வாழவே வேணாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன். அப்படி முடிவெடுக்கும் போது தான் என்னுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சராக வந்தது. கைட்லி மென்டார் வெங்கடேஷ் அண்ணா வந்தாங்க. அப்போ ஒருவேளை வெங்கடேஷ் அண்ணா எனக்கு கால் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா திருச்சியில் நான் ஒரு ஊதுவத்தி வியாபாரத்துக்கு தான் நான் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் நான். ஆனால் உண்மையிலேயே எனக்கு வெங்கடேஷ் அண்ணா எனக்கு கால் பண்ணலன்னா நான் ஊதுவத்தி தான் நான் இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பேன் பஸ் ஸ்டாப்பாக. அதை வந்து தடுத்து இந்த பிளாட்ஃபார்முக்கு என்னை கொண்டு வந்தது வெங்கடேஷ் அண்ணாவும் இமானுவேல் அண்ணாவும் தான். உண்மையிலேயே அவங்கள நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். நான் ப்ராமிஸாக நான் வந்து லைஃப்பில் மறக்க மாட்டேன். நான் வந்து படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். காலேஜும் கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன். பாப்பா பிறந்த அன்னைக்கு பார்க்க வந்த பல பேர் சொன்னது, நீ தான் பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்ட, உனக்கும் 2 பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி நீ இந்த 2 பிள்ளைய கரை சேர்த்துவ, எப்படி பிள்ளைகளை நீ படிக்க வைப்ப அப்படின்னு என்ன கேட்டாங்க. அன்னைக்கு பாப்பா பிறந்த அன்னைக்கு நான் எடுத்த முடிவு, என் பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே நான் கண்டிப்பாக ஒரு வேலை வாங்குவேன், என் பாப்பாவை நான் நல்லா படிக்க வைப்பேன் அப்படின்னு. லாஸ்ட்டாக செப்டம்பரில் டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணாங்க. அதில் தான் நான் வந்து வாங்கினேன். ஆனால் செப்டம்பர்லேருந்து இப்போ அந்த 3 மந்த்ஸ் மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு பாப்பாவை அட்மிஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் வேலை வாங்கிட்டேன். அதுதான் என்னோட ஒரு பெரிய சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். என்னை அவமானப்படுத்தின எல்லாருக்கும் சொல்றேன், இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன். நாளை நம்மோடே இணையும் கரமே துணையே எதுவும் முடியும் இனிமே. லக்கிலி என்னன்னா என்னோட சீனியர் வந்து கோட்ல ஜாயின் பண்ணி எல்லா எக்ஸாம்ஸுமே கிளியர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட சஜஷன் படி தான் நான் கோட்ல ஜாயின் பண்ணேன். என்னோட சக்ஸஸ்க்கு மேஜர் ரோல் வந்து கோட் மட்டும்தான் நான் சொல்லுவேன். மெயினாக ஜாக்சன் சார் PPO இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கு நீங்கள் தான் மெயின் ரீசனே சார். ஃபர்ஸ்ட் பிளேயர் சொல்லி போட்டது ஜாக்சன் சார் தான். பாண்டிச்சேரி கைட்லி ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி ஒரு 1 மந்த்லேயே IBPS கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு குட் நியூஸ் வந்தது. கைட்லி திருநெல்வேலி ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் தொடங்கினாங்க. இது போனால் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நமக்கான காலம் நெருப்பான வேகம் எவருக்காத வீரம் ஒரு தான தியாகம் மொழிக்காக நாமும். கோட் வந்து லாஸ்ட் இயர் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நீ எல்லாம் எங்கே பாஸ் ஆக போகிற, உன்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அட் லாஸ்ட் ஐ காட் இட். கட்டி ஏறு முன்னாலே மெட்டு கட்டி பாடு தனாலே